இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த ஆண்டில் தந்தார். வாக்குத்தத்த கூட்டத்தை எல்லாம் நம்ம முடித்து விட்டோம். வருஷத்தினுடைய முதல் கூட்டம். இந்த நாளிலே நான் என்ன வார்த்தையை பிரசங்கிக்கணும் என்று ஆண்டவர் கேட்டபோது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாக இந்த ஆண்டில் போகிறவராயிருப்பேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். பிரியமானவர்களே, மேல வாசித்த அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் கோரேஸ் என்று குறிப்பிட்டு ஒரு மனிதனை சொல்லுகிறார். அந்த கோரேசின் ராஜா, அந்த கோரேசின் அபிஷேகம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மூலமாக தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்கும் போது அதற்காக அவனை விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு நோக்கத்தோடு கூட அபிஷேகம் பண்ணுவதை பார்க்கிறோம். வேதாமத்தில் அநேக மனிதர்களை ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது என்ன நோக்கத்திற்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்பதை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா தெரியப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலத்தான் நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்ல நான் ஒரு குடும்பத்தாரை சந்தித்தேன். அவங்க சொன்ன ஒரு காரியம் ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பெரிய ஒரு ஊழியெல்லாம் ஆண்டவர் தரல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியமே உணவளிக்கும் ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க. உணவளிக்கும் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்ப நாட்களில் பாருங்க, ஒரு 5 பேருக்கு அவங்க வீட்டு சாப்பாடோடு சேர்த்து சமைச்சு 5 பார்சல் எடுத்துக்கிடுவாங்களாம். 5 பார்சல் எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே இது சரியான மனிதருக்கு போய் பசி ஆறணும், எங்களை சரியாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை அவங்க இருந்த அந்த பட்டணத்தில் அப்படியே சுற்றி போவாங்களாம். அங்கே யாராவது முடவனாக இருக்கிறவங்க, இன்னும் பைத்தியமாக இருக்கிற அநேகருக்கு அவங்களால இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பக்கத்திலே இருந்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு வருவாங்களாம். அப்படி பாருங்க, 5 பேர்னு சொல்லி ஆரம்பித்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து தேவன் உற்று பார்க்கிறார். தரித்திரர்களை போஷிக்கும்படிக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக நாளுக்கு நாள் அந்த சாப்பாட்டுடைய எண்ணிக்கை அதிகமாயிற்று. பண்டிகை காலத்துல அநேகருக்கு அந்த உணவை கொடுக்க ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினாராம். அப்படி பாருங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவனே நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையில கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்திற்காக போய் நான் அங்கே தங்கி இருந்தேன். அந்த தங்கி இருந்த அந்த வீட்டில் அவங்க நல்ல என்ன கவனித்து கொண்டார்கள். அப்போ ஊழியத்தினுடைய கடைசி நாள் வந்தது. அந்த குடும்பத்தார் ஜெபம் பண்ண குடும்பமாக அவர் என்னை தங்கும் இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது அவருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். எப்படி பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து தேவன் விடுவித்தார் என்று அவர் சொல்லும்போது கேட்கிற உள்ளங்களெல்லாம் நொறுங்கும்படியாக அப்படி பாடுகள் மத்தியில அவர் இருந்து கர்த்தர் அவரை நினைவு கூர்ந்து அவரை ரட்சித்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தை பெற்ற அவர் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை ஊழியத்தில் நம்ம பல இடங்களில் போய் சுவிசேஷமாக சொல்லி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பத்தோட அவர் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணினாராம். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கட்டுகள்லேருந்து பிசாசின் படியிலிருந்து பைத்தியமாக தெரிந்த என்ன ரட்சித்திருக்கிறீர்.
நான் உமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க, நான் எங்க ஊழியம் செய்யணும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே அவருடைய உள்ளத்துல தேவனுடைய சத்தம் உருவாயிற்று. ஒன்னு, சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொள்ளல, சுவிசேஷ வேலையை ஆதரிக்க உன் மூலமாக பொருளாதாரத்தினாலே நான் தாங்கும்படிக்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணினாராம். அன்னைக்கு பார்த்தா வெறுமையா ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில நின்று கொண்டிருந்த மனிதர், கர்த்தர் அவரை பாருங்க ஆசீர்வதித்து படிப்படியா பெரிய தொழிலை கொடுத்து அவருக்கு கீழே அநேகர் வேலை செய்யும்படியா கர்த்தர் அவருக்கு தொழிலை கொடுத்து கையில வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர் மூலமா அநேக ஊழியங்கள் ஆதரிக்கப்படுவதை அவர் சொல்லி அந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை நான் கண்டேன். பிரியமானவர்களே, அப்படி போலவே ஆண்டவரால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் சும்மா இருப்பது நியாயமல்ல. ஆண்டவர் எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணினார்? ஒருவேளை அழிந்து போற மக்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? எதையுமே செய்யாதபடிக்கு நான் பரலோகத்திற்கு போவேன் என்று எந்த நிச்சயத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வருஷத்தின் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் உணர்த்துகிறார், உன் மேல நான் வைத்த அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன என்பதை நீங்கள் தேவனிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எல்லா தடைகளையும் நான் தகர்த்து போடுவேன், நான் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப தரிசனம் பெற்றவர்களுக்கு முன்பாக அல்லது தரிசனம் பெற்ற குடும்பத்திற்கு முன்பாக இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு முன்னால போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவரை ஜெபமானது தூண்டி நமக்கு முன்பாக போகும்படிக்கு வழி நடத்தக்கூடியதா இருக்குது. அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. நாம் இடைவிடாமல் ஜெபிக்க 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 ஆண்டவர் நமக்கு முன்னே கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் பாவ வாழ்க்கையில் என்னோடு கூட இருந்த என்னுடைய நண்பன், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாமே மாறிவிட்டது. அவனுக்கு எனக்கும் தொடர்பில்லை. காரணம், பாவத்தை நோக்கி அவன் இழுக்கும் போது அவனுக்கு பின்னே போக நான் மறுத்ததினாலே அந்த நட்பானது துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. வீட்டுக்கு அருகில தான் அவனுடைய வீடு. இந்த ரோட்ல இருந்து இந்த பக்கம் போனா என்னுடைய நண்பனுடைய வீடு. அப்படி இருக்க ரட்சிக்கப்பட்ட நான் 1.5 ஆண்டுகள் என்னுடைய நண்பனுடைய ரட்சிப்பிற்காக நான் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் இரவிலே மிகுந்த மன உளைச்சலோடு மன பாரத்தோடு பாவத்திலிருந்து என்னுடைய நண்பனை விடுவிக்கணும் என்று முழங்காலிலே நின்று ஜெபித்து கொண்டிருந்தேன். இரவு பொழுது ஒரு 2:30 மணி இருக்கும். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே கண் அயர்ந்து அப்படியே சேர்ல சாய்ந்து அப்படியே தூங்கி கொண்டே இருக்கிறேன். அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் கண்ட அந்த தரிசனத்திலே நான் எந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ அந்த இடத்துல இருந்து இயேசு புறப்பட்டு என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறார். அப்படியே போய் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி என்னுடைய நண்பன் இருக்கிற அந்த காம்பவுண்டுக்கு நேரா அவர் நடந்து போறார். அங்க போய் அந்த 3வது வீட்டுக்கு முன்பாக நின்று இயேசு அப்படியே கதவை தட்டுகிறார். கதவை தட்டினா அங்க ஒருவர் திறக்கல. இயேசு கதவை தட்டி கொண்டே என் பக்கமாய் திரும்பி பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் என் முகத்தை பார்க்கிறார். பார்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் அவன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, நான் செயல்படுகிறேன்.
என்று அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 1.5 வருஷம் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லையே என்று தேவ சமூகத்தில் துக்கப்பட்டு மனம் திறந்து பேசின எனக்கு, உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, நான் செயல்படுகிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த தரிசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதற்கு பின்னான காலத்திலே நான் வேதாம கல்லூரிக்கு சென்றேன். வேதாம கல்லூரியிலே இருந்து நான் திரும்பி வந்தபோது எந்த பட்டணத்தில் பாவ வாழ்க்கையில் இருந்தேனோ அந்த பட்டணத்தில் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு முன்பாக அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நின்று கொண்டு இருக்கும் போது என்னுடைய நண்பனை நான் பார்க்குறேன். பின்னால் பார்த்தா சைக்கிளில் வேதாமம் இருக்குது. அவன் சைக்கிளில் போய்கிட்டே இருக்கிறான். உடனடியாக வேகமாக அந்த டிராஃபிக்கில் ஓடி போய் அவனுடைய சைக்கிள் அப்படியே பிடித்தேன். பார்த்தா மீசையெல்லாம் எடுத்திருந்தான். வேதாமம் என்னை பார்த்த உடனே அப்படியே ரோட்டிலே கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தான். இயேசுனை ரட்சித்தார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இடைவிடாத ஜெபம் பலனை கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த காரியத்தை குறித்தாகிலும் நம்ம தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டு. நீங்களும் நானும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலே ஒரு கடுமையான புயல் வந்தது. அந்த புயலின் மூலமாக மிகப்பெரிய சேதம், கிட்டத்தட்ட 2 மாநிலங்கள் சேதம் அடைந்தது. எங்க பார்த்தாலும் மரங்கள் கீழே சாய்ந்து கிடக்குது, மின்கம்பங்கள் எல்லாமே சேதமடைந்து கிடக்குது. அந்த பகுதி முழுவதும் இருளடைந்து போன சூழ்நிலை, மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில அந்த அரசாங்கம் அந்த தேசத்து மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்ததாம். என்ன அறிவிப்பு என்றால், இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ள புயலினாலே பாதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து விடுவோம், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு அறிவிப்பை அந்த நாட்கள்ல அந்த அரசாங்கம் கொடுத்ததாம். ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். 24 மணி நேரத்தில் எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் சாத்தியமா என்று சிந்தித்தார்கள். பிரியமானவர்களே, அடிக்கடி புயலினாலே அந்த தேசம் பாதிக்கப்படுவதனாலே அந்த தேசத்தினுடைய அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை ஒழுங்கு செய்து அந்த புயலின் காலத்திலே பாதிக்கப்படுகிற மரங்களை அகற்ற, மின்கம்பங்களை மறுபடியும் நாட்ட, அதை உடனடியாக சரி செய்யும்படியாக ஒரு ட்ரக் மாதிரி வரிசையா வாகனம் இருக்குமா, அது தொடர்ந்து ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி, அது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும்படியா வாகனத்தை அவங்க தயாரிச்சிருந்தாங்களாம். பிரியமானவர்களே, பாருங்க முன்பக்கத்தில் பார்த்தா நம்ம பார்க்குற இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் உடைத்து அப்படியே பின்னால தூக்கி போட்டா எந்திரம் அப்படியே எல்லாத்தையும் அரைத்து கூழாக்கும். அது கூழாக்காக்க அது திரும்பவும் அது அடுத்த ஒரு வாகனத்தில் தட்டும் போது அது எல்லாம் கொண்டு போய் வெளியே குப்பையை கொட்டுவாங்க. அதே வாகனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா படி போல ஏணி போல ஒரு டவர் மாதிரி ஒன்று ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே நிமித்தப்பட்ட உடனே அந்த மின் கம்பங்களை எல்லாம் சரி செய்திருக்கிறாங்க. இந்த விதமா அந்த அரசாங்கம் சொன்னபடியே 24 மணி நேரத்தில் புயல் வந்ததுக்குரிய அறிகுறியே இல்லாத அளவுக்கு அந்த இருளை நீக்கி எல்லாத்தையுமே அவங்க ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் சொன்னதை செய்யுமானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய கர்த்தர், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே இந்த ஆண்டில நிறைவேற்றுவார். அவர் வெறுமனே பிரசங்கம் பண்ணி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார்.
தரிசனத்தை நிறைவேற்ற, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உனக்கு முன்னாலே நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு, உங்களை நான் பலத்த ஜாதியா மாற்றுவேன். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவேன். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற உங்களுக்கு முன்னால நான் கடந்து போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா அது அப்படியே நிறைவேற்றக்கூடியவர். அதனால வாக்குத்தத்தம் எல்லாம் கிடைத்து விட்டது, ஆண்டவர் புது வருஷத்துல செய்வார் என்று நீங்கள் அமைதியா இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, புத்தாண்ட பலரும் பலவிதமா கொண்டாடுவாங்க. இந்த வானத்தை கீழே பார்த்தீங்கன்னா பக்தியற்ற மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை பாருங்க. புத்தாண்டுக்குள்ள போகும்போது மதுபானத்தோட போனா அந்த மதுபானத்துக்கு வருஷம் முழுதும் தடையே இருக்காது என்று சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க அந்த புத்தாண்டிலே துடித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இந்த விதமான மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சிறு கூட்டமாய் புத்தாண்டிலே ஆண்டவர் இல்லாம என்னால போக முடியாது என்று ஒரு கூட்டம் உபவாசித்து, ஒரு நேரமாவது உபவாசித்து, தேவ பலம் இல்லாம நான் எப்படி புது வருஷத்துக்குள்ள போக முடியும் என்று ஆண்டவரை சார்ந்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை சார்ந்து கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளே அவர் கரத்தை பிடித்து கொண்டு போகும்போது நிச்சயமாகவே புதிய ஆண்டிலே அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக அவர் கடந்து போவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பணித்தளத்திலிருந்து இன்னொரு பணித்தளத்துக்கு ஒடிசாவிலே நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த பொலீரோ ஜீப்பில் 6 பேர் இருந்தோம். அந்த பிரயாணத்தினுடைய காரியங்கள் பார்த்தா எல்லாமே மலைப்பகுதி தான். 10 மணிக்கு அந்த ரொம்ப அதிகமான காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதியில் உள்ள அந்த ரோட்டுக்கு போகும்போது சரியா அந்த இடத்துல இருக்கிற 4 வழி சாலையில் இருக்கிற ஹோட்டலில் நாங்கள் இரவில் சாப்பிட்டோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலை நடத்தக்கூடிய மனிதர் கேட்டார், எங்கே போறீங்கன்னு கேட்டார். நாங்கள் போகக்கூடிய ஊரை சொன்ன போது, இப்பொழுது அந்த பகுதியில் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. நீங்கள் பிரயாணம் பண்ணினா இந்த பகுதி முழுவதும் காட்டு யானைகள் தான் உண்டு, அதனால் நீங்கள் நிச்சயமாக அங்கே போய் சேர முடியாது அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னார். மறுநாள் பாருங்க, அந்த பணித்தளத்தில் மீட்டிங் ஒழுங்கு பண்ணி இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணினாதான் அந்த நேரத்தில் சரியாக அங்கே போய் சேர முடியும். அங்கே நம்முடைய ஊழியர்கள் ஒரு கூட்டம் பேர் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சரியாக இந்த நேரத்தில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் போக முடியும். அப்போ நாங்கள் அதை தீர்மானம் பண்ணி கொண்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதே இடத்துல வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் ஜெபித்தோம். ஜெபித்த போது ஆண்டுடைய வல்லமை எங்களை நிறைவேற்றி ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். அந்த ஒரு வாக்குத்தத்தம் வந்த போது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் பண்ணியிருப்போம். அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா தான் இருக்கும். மலங்காடு, எங்கே பார்த்தாலும் மலங்காடு தான். எந்த வாகனமும் எதிரில் வரல, பின்னாலையும் வரல, முன்னாலையும் போகலை. நாங்கள் போயிட்டு இருக்கிற அந்த வாகனம் மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 மணி நேரம் பிரயாணத்துக்கு அப்புறமா பார்த்தா ரோடெல்லாம் யானையுடைய சாணியாக கிடக்குது. எல்லா இடத்துலையுமே அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பாருங்க, திடீர்னு சொல்லி கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பதட்டம். எந்த இடத்துல வாகனம் நிற்கக்கூடாதோ அந்த இடத்துல வாகனம் நிற்கிது. உடனே அந்த இடத்துல அவசர அவசரமாக கூட இருந்த ஊழியர் இன்னும் டிரைவர் எல்லாம் இறங்கி அதெல்லாம் அந்த டயரை சேஞ்ச் பண்ணி அதை மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் காட்டு யானையுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவரே, எந்த ஒரு உயிர் சேதமும் வரவே கூடாது என்று ஜெபித்து கொண்டே நாங்கள் அப்படியே அந்த இடத்தை விட்டு கடந்து போனோம். அந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது சரியாக இரவு ஒரு 2-2:30 மணி இருக்கும். அதை விட்டு கடந்து போனோம். மறுநாள் ஊழியத்தெல்லாம் முடித்தோம். சாயங்காலத்தில் வரக்கூடிய ஒடிசாவில் வரக்கூடிய பத்திரிகையில் எல்லா கடைகளில் ஹெட்லைன் பேப்பரில் போட்டிருக்குது, எந்த இடத்துல எங்கள் வாகனம் பஞ்சர் ஆனதோ அதே இடத்துல ஒரு மனிதரை அடித்து கொன்று போட்ட அந்த காரியத்தை போட்டோவோட போட்டிருக்கிறாங்க. அந்த வாகனம், அந்த 2 வீலர் எல்லாம் அப்படியே பிரித்து எடுத்து போட்டிருக்குது.
2 பேர் போனதுல ஒருவரை கொன்று விட்டது, இன்னொருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு காரியம். ஆண்டவர் ஜீவனுக்கு பலனாயிருந்து அந்த இடத்துல பத்திரமாய் பாதுகாத்தார். அதே போல ஆண்டவர் இந்த 2025 ஆண்டுல உங்களுக்கு முன்னால நீங்க ஜெபம் பண்ணும் போது அவர் கடந்து போவார். உங்க பிள்ளைகளுக்கு முன்னால கடந்து போவார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவர் சபைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சபைப்படுத்துவேன். எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்து போடுவார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நாம ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் நமக்கு முன்னால கடந்து போவார். என்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம படுத்து கிடக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போக முடியாது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். சாதாரணமா அனுதினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல், அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அதை சார்ஜ் பண்ணலன்னா அந்த நாள் அது நமக்கு பயன்படாது. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டுடைய சமூகத்தில் அனுதினமும் கடந்து போய் அந்தந்த நாளுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாள் முழுவதிலும் மயிரிழந்த சிம்சோனை போல வெறுமையாக்கப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை தான் நாம் உணர முடியும். கனம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர், தென்கொரியா தேசத்திலே பெரிய காரியத்தை செய்த பாஸ்டர் பால் யாங்கிசோ, அவர் அனுபவத்தை ஒரு புத்தகத்தில் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபிக்காத நாள் மயிர் இழந்த சிம்சோனை போல வெறுமையாக்கப்பட்டவனாய், ஆலோசனை இல்லாதவனாய், என்னுடைய ஜென்ம சுவாபம் எனக்குள்ளே தலை தூக்கக்கூடியதாக அந்த நாள்ல தான் நான் நிறைய நெருக்கப்படுகிறேன், கண்ணிகள் அகப்பட்டு கொள்ளுகிறேன். ஆகவே அந்த அதிகாலை ஜெபத்தை தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளுக்குரிய ஆயத்தத்தை செய்வதிலே நீங்க கவனமா இருக்கணும் என்று அவர் புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் துவங்கி ஒரு நாளை முடிக்க நமக்கு தேவ பலன் தேவை. காலையில ஜெபம் பண்ணாம நம்முடைய கடமைகளை செய்ய துவங்கினா ஆண்டவரே நீங்க தேவையில்லை, என் பலத்துல நான் போக முடியும் என்று சுயமா நாம போகிறோம். அப்பொழுதுதான் ஆபத்துகளை நெருக்கடிகளை நாம சந்திக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போக வேண்டுமானால், கோணலான எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்த வேண்டுமானால், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை கொடுக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்பதிலே தவறக்கூடாது. ஜெபம் பண்ணும் போதுதான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஜெபத்தை நிறுத்திவிட்டால் வாக்குத்தத்தம் நின்று போய்விடும். ஜெபம் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்தில் வெளித்திருங்க. புதிய ஆண்டில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். அவர் வெறுமனே உங்களை பிரசங்கம் பண்ணி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, உங்களை வெறுமனே உற்சாகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அல்ல. அவர் எதை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புகிறாரோ அதைத்தான் சொல்லுவார். நான் சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன இருதயத்தில் வைத்திருக்கிறாரோ அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி இந்த புதிய ஆண்டில் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2025 ஆண்டு ஒரு பழக்கப்படாத ஆண்டு. நம்ம போகாத ஒரு புதிய பாதையில நம்ம கடந்து செல்கிறோம். ஒரு புதிய பாதை வழியா நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக போகவில்லை என்றால் அநேக வேதனைகளை நாம சந்திப்போம், நம்முடைய பிள்ளைகள் சந்திப்பார்கள். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை நீர் எனக்கு தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் என்று கேட்கலாமா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென். ஜெபிக்காம வீட்டை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன், ஜெபிக்காம நான் என் கடமைகளை செய்ய துவங்க மாட்டேன், முதலாவது என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன் என்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து அதை நாவினால் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் பலத்தில் இல்லப்பா, உங்க பலத்துல தான் அந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போக முடியும். உங்க பலன் வேண்டும் ஆண்டவரே. என் கையை கொஞ்சம் நீங்க பிடிங்கன்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் கையை இறுக்கமா பிடிங்கப்பா, நான் பிடித்தா விட்டு விடுவேன் ஆண்டவரே. நீர் என் கையை பிடிங்கப்பா. யாக்கோபுடைய கரத்தை பிடித்து கொண்டு என்று சொன்னீரே, நீர் என் கையை பிடித்து கொண்டு போங்க ஆண்டவரே. எனக்கு முன்னால நீங்க கடந்து போங்க. மோசேயை பார்த்து சொன்னீரே, என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நான் முன்னால போவேன்னு சொன்னீரே. நீர் மோசேக்கு முன்னால போனது நிமித்தமாக ஆண்டவரே செங்கடல் வழிவிட்டதை பார்க்கிறோம்ப்பா. செங்கடல் வழிவிட்டது அப்பா. கற்பாறையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது தகப்பனே. வானம் கூட திறந்து மன்னாவை பொழிந்ததே தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு முன்னால நீர் கடந்து போவேன் என்று வாக்குரைத்ததற்காய் நன்றி. இயேசுவே, நீர் எங்க கரத்தை பிடித்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கையை பிடித்து கொண்டு எங்களை அழைத்து கொண்டு போவீராக. வழியில எந்த இடத்துல வலைகள் வைக்கப்பட்டிருக்குது உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, எந்த இடத்துல சாத்தான் பள்ளங்களை தோண்டி வைத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஆச்சரியமா நடத்திட்டு போவாரு. ஒரு நிமிடம் இந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை நினைப்போமா, நம்ம குடும்பத்தை நினைப்போமா, நினைத்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோமா, ஒரு சொட்டு கண்ணீரை காணிக்கையாக்குவோமா. உங்க சொந்த குடும்பத்திற்காக, உங்க கற்ப பிறப்புக்காக, உங்க ரத்த உறவுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கலாம். ஆண்டவரே, நீங்க போகாத வழியில நான் போகவே கூடாது. நீங்க போகாத வழியில நான் போகவே கூடாது. எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரீகா பந்தாரா தூபாரா கபால ரத்துட லக்கரபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் இந்த ஆண்டுல உபவாசிக்க பலன் தாங்கப்பா. தினந்தோறும் ஜெபம் பண்ண பலன் தாங்க ஆண்டவரே. என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கேட்கலாம், என் பிள்ளைகளோட கூட நீங்க ஒவ்வொரு நாளும் போகணும் ஆண்டவரே. ஆமென். போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாக்கணும். இந்த பொல்லாத உலகத்துல 2025ல நாங்க பண்ணக்கூடிய பிரயாணத்துல எல்லாம் உங்க பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு முன்னால கடந்து போகணும் தகப்பனே. கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட அப்பா உம்முடைய சமூகத்துல வருகிறப்பா. இந்த ஆண்டுல தகப்பனே, சின்னவன் 1000 என்று சொன்னீரே, பலத்த ஜாதி என்று சொன்னீரே. அப்படியாக பல்லுகவும் பெருகவும் தக்கதாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வெறுமையான படகை மீன்களால் நிரப்பும்படிக்கு என் ஆண்டவருடைய கரம், ஆசீர்வதிக்கிற கரம். வருஷத்தின் துவக்கத்திலே 2வது கூட்டத்தில் நாங்க நிக்கிறோப்பா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க அப்பா, இறங்குங்க. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். சுகவீனத்தோடு புது வருஷத்துக்குள்ள போக வேண்டாம் ஆண்டவரே. அந்த பலவீனத்தை நீங்க இப்பொழுதே எடுத்து போடுங்கப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெறிஞ்சிலும் பிள்ளைகளுக்கு வேண்டாம். அதை பிடுங்கி எறிந்து போடுங்க. இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்கட்டும். சரீரத்தில் வல்லமை, ஆவியில வல்லமை, ஆத்மாவில வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படலாம். எதிராக செயல்படுகிற தடைகளை உண்டு பண்ணுகிற இந்த புதிய ஆண்டுல என் குடும்பத்துக்கு விரோதமா காணப்படுகிற சூழ்ச்சி, பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். 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 நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய கிருபைகள் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. மரண கண்ணி, மரண கண்ணி
அடிக்கடி இருதயத்தில் சிந்தனை, ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், மரித்து போய் விடலாமே. சகோதரி, இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தற்கொலை ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. சரீரத்தின் உள் உறுப்புகளுக்குள்ளே இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே நீர் புதிதாக்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. கைகளின் பிரயாசத்திலே உம்முடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. வாசல்கள் பூட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகள் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி. நன்றி. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர். ஓ லார்ட், இயேசுவின் நாமத்திலே புதிய வழிகள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய தேர்வுகள், பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அதிலெல்லாம் என் ஆண்டவர் முன்னே கடந்து சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்துவீராக. தகப்பனே, நீரப்படி செய்கிறதற்காக நன்றி. நீரப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆவியில ஆத்மாவில நீர் பலனை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி என்று சொல்லி மகிமைப்படுத்துங்க. சத்தமா நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு முன்னால நீங்க போறதற்காக நன்றி. எங்க கரத்தை பிடித்து கொண்டதற்காய் நன்றி. எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காய் நன்றி. எங்கள் தேசத்தை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிஷனரிகளை, அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் பரிசுத்தவான்களை நீர் பாதுகாக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.